மேஷம் 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. உங்கள் ராசியிலிருந்து 11வது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் உடல் நலம் வழக்கத்தை விட சற்று சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வாரத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் வேடிக்கை மற்றும் விருந்துகளின் போது மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் உடல் நலம் மோசமடையக்கூடும். இந்த வாரம் இந்த ராசிக்காரர்கள், குறிப்பாக பெண்கள், எதையும் பேசும்போது நிதி பரிவர்த்தனைகளை செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் அப்பாவித்தனத்தால் வீட்டிலிருந்து யாராவது உங்களிடம் நிதியுதவி கேட்கலாம். நீங்கள் விரும்பாவிட்டாலும் அதை மறுக்க முடியாது. இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உங்கள் விதிகளை அவர்கள் மீது திணித்து அவர்கள் சொல்வதை கேட்காது உங்கள் போக்கு உங்களுக்கு எதிராக செல்லக்கூடும். ஏனெனில் இதன் காரணமாக உங்கள் வீட்டின் மக்களுடன் உங்களுக்கு ஒரு தகராறு ஏற்படலாம். இதன் காரணமாக நீங்கள் விரும்பாவிட்டாலும் அவர்களின் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குரு உங்கள் ராசியிலிருந்து 3வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு பதவி உயர்வு அடிப்படையில் பல பெரிய வாய்ப்புகளை தரப்போகிறது. இருப்பினும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியான சிந்தனையுடன் பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் உணர்ச்சிகளால் நீங்கள் ஈர்க்கப்படுவதன் மூலம் நீங்கள் பெரும் அளவுக்கு லாபம் ஈட்ட முடியாமல் போகலாம். இந்த வாரம் பல மாணவர்களின் உடல்நலம் மோசமடையக்கூடும். இதன் காரணமாக அவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியான சிந்தனையுடன் பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். மேலும் ஒரு நல்ல மருத்துவரை அணுகவும். பரிகாரம்: ஓம் நரசிம்மாய நமக என்ற மந்திரத்தை 41 முறை தவறாமல் உச்சரிக்கவும். ரிஷபம் 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. இந்த நேரத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாக இருக்கும். எனவே தேவைப்பட்டால் நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பு தேவையான மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டிலேயே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்களே சிகிச்சை அளிப்பதை தவிர்க்க வேண்டும். சனி உங்கள் சந்திர ராசியிலிருந்து 11வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் நீண்ட நேர முதலீடு செய்தால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இருப்பினும் இதற்காக வீட்டின் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே நீங்கள் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும். இந்த வாரம் இது போன்ற பல சூழ்நிலைகள் உங்கள் முன் எழும். அப்போது உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் நண்பர்களும் ஒரு தூணாக உங்களுடன் நிற்பதை காணலாம். வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகங்களை செய்பவர்கள் சில சட்ட சிக்கல்கள் காரணமாக தங்கள் வாழ்க்கையிலேயே முன்னேறுவதில் சிரமப்படக்கூடும். எனவே உங்கள் ஆவணங்களை ஆரம்பத்திலிருந்தே தயாராக வைத்திருப்பதன் மூலம் பல வழிகளில் இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்கள் கல்வி ஜாதகப்படி இந்த வாரம் வெளிநாட்டில் படிக்க கனவு காணும் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இது தவிர ஃபேஷன் அல்லது பிற படைப்பு துறைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்கள் கல்வியில் வெற்றி பெற பல வாய்ப்புகள் கிடைக்கும். பரிகாரம்: ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மிப்யோ நமக என்ற மந்திரத்தை 33 முறை தவறாமல் உச்சரிக்கவும். மிதுனம் 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. இந்த வாரம் உங்கள் துணையின் உடல் நலத்தை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவரது அல்லது அவளுடைய திடீர் நோய் குடும்ப அமைதியை பாதிக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு நல்ல உணவையும் இழக்க நேரிடும். குரு உங்கள் சந்திர ராசியிலிருந்து முதல் வீட்டில் இருப்பதால் நீங்கள் யோசிக்காமல் யாருக்கும் பணத்தை கொடுக்க கூடாது. இல்லையெனில் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே உங்கள் பணத்தை முறையாக பயன்படுத்த உங்கள் வீட்டின் பெரியவர்களின் ஆலோசனையை பெறலாம். இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. இதன் காரணமாக பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் நிறைய சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இது போன்ற சூழ்நிலையில் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சிப்பது உங்களுக்கு நல்லது. சூழ்நிலைகள் எப்போதும் எங்கள் விருப்பப்படி செயல்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த வாரம் நீங்கள் அதே போல உணரப் போகிறீர்கள். உங்கள் அனைத்து உத்திகளும் திட்டங்களும் பயனற்றதாக தோன்றும் போது இதன் காரணமாக உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த வாரம் மாணவர்கள் பெறும் ஒவ்வொரு வெற்றியும் அவர்களின் தன்னம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும். இதன் காரணமாக முன்னர் தங்கள் வாழ்க்கையின் பல முடிவுகளை எடுப்பதில் சிக்கல்களை எதிர்கொண்ட அனைத்து மாணவர்களும் இந்த வாரம் சரியான முடிவை எடுக்க முழுமையாக தகுதி பெறுவார்கள். இருப்பினும் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஒரு பெரியவரின் ஆலோசனையை பெறுங்கள். பரிகாரம்: ஓம் புத்தாய நமக என்ற மந்திரத்தை 41 முறை தவறாமல் உச்சரிக்கவும். கடகம்
28/7/2025 முதல் 3/8/2025 வரை. இந்த வாரம் நீங்கள் சில சோர்வான வேலைகளில் இருந்து ஓய்வெடுத்து நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வேண்டியிருக்கும். ஏனெனில் இது உங்களுக்குள் மகிழ்ச்சியை தரும். அதே போல உங்கள் வேலை திறனை அதிகரிக்க வாய்ப்புகளையும் வழங்கும். எனவே உங்கள் உடலுக்கு சிறிது ஓய்வு கொடுப்பது இப்போது உங்களுக்கு நல்லது. சனி உங்கள் சந்திர ராசியிலிருந்து 9வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரத்தின் 2ஆம் பாதியில் சில பெரிய நிதி நன்மைகளை பெறுவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டமிடலாம். புதிய பொருட்களை வாங்குவது குடும்ப உறுப்பினர்களை உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியடைய செய்யும். இந்த வாரம் உங்கள் நண்பர்களில் ஒருவர் அல்லது நெருங்கிய ஒருவர் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் உங்களை ஏமாற்றலாம். எனவே எந்த ஒரு தேவைக்கும் மற்றவர்களை அதிகம் சார்ந்திருப்பதை தவிர்க்கவும். இல்லையெனில் உங்களுக்கு பின்னர் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த வாரம் உங்கள் விருப்பப்படி பணியிடத்தில் சில நேர்மறையான மாற்றங்களை காணலாம். ஏனெனில் நீங்கள் பணிபுரிந்த உத்தி அல்லது திட்டம் வெற்றி பெற்றால் மற்றவர்களிடமிருந்து வெளிப்படையான பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது அலுவலகத்தில் உங்களுக்கு வேறுபட்ட செல்வாக்கை வளர்க்க உதவும். இதன் காரணமாக இப்போது அனைவரும் உங்களுடன் பேசுவதில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த வாரம் உங்கள் உயர்கல்வி வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். மேலும் நீண்ட காலமாக உங்கள் உயர்கல்வி முயற்சி செய்து கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் முழுமையான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் இதற்காக உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். பயனற்ற விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும். பரிகாரம்: ஓம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை 11 முறை தவறாமல் உச்சரிக்கவும். சிம்மம் 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. இந்த வாரம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களிடமிருந்து அதிகமாக கோருவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது போன்ற சூழ்நிலையில் அவர்களின் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற உங்கள் மீது கூடுதல் அழுத்தத்தை உணர்வீர்கள். ஆனால் யாருக்கும் உங்களால் முடிந்ததை விட அதிகமாக வாக்குறுதி அளிக்காதீர்கள். மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக தேவையற்ற மன அழுத்தத்தால் உங்களை சோர்வடைய செய்யாதீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் நீங்கள் விரைவில் பணம் சம்பாதிக்க சில வகையான குறுக்கு வழிகளை பின்பற்றலாம். இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமலேயே சட்டவிரோத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள். சனி உங்கள் சந்திர ராசியிலிருந்து 8வது வீட்டில் இருப்பதால் உங்கள் பிம்பத்திற்கு சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் கூடுதல் நிதி இழப்பும் ஏற்படும். நீங்கள் அல்லது குடும்பத்தில் உள்ள எவரேனும் வெளிநாட்டில் குடியேற ஆர்வமாக இருந்தால் அதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த வாரம் நீங்கள் இந்த வேலைகளில் முழுமையாக வெற்றியை பெறலாம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சிறப்பு சாதகமான யோகங்கள் உருவாகின்றன. இது போன்ற சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் வழக்கத்தை விட அதிக முயற்சிகளை மேற்கொண்டால் வெளிநாட்டில் குடியேற வேண்டும் என்று உங்கள் கனவு நிறைவேறும். மற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் அது நம் வாழ்க்கையிலும் சிறந்த மாற்றங்களையும் கொண்டு வருகிறது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்குள் இருக்கும் மிகுந்த பாதுகாப்பின்மை உணர்வு மற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவதை தடுக்கும். இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். இந்த வாரம் நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் நடுப்பகுதிக்கு பிறகு ஒவ்வொரு பாடத்திலும் தானாகவே வெற்றியை காண்பீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் இணையத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் அறிவை அதிகரிக்கலாம். மேலும் பாடங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். பரிகாரம்: ஓம் பாஸ்கராய நமக என்ற மந்திரத்தை தவறாமல் 11 முறை உச்சரிக்கவும். கன்னி 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. கேது உங்கள் ராசியிலிருந்து 12வது வீட்டில் சந்திரன் இருப்பதால் வீட்டிலும் அலுவலகத்திலும் சில கூடுதல் அழுத்தங்கள் உங்களை கோபக்காரராக மாற்றும். இதன் காரணமாக நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் மற்றவர்களுடன் சண்டையிடுவதை காணலாம். இது உங்கள் நற்பெயரில் சரிவை ஏற்படுத்தும். அதே போல உங்கள் மன அழுத்தத்திலும் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இந்த வாரம் உங்கள் பெற்றோரின் உதவியுடன் உங்கள் முந்தைய நிதி நெருக்கடியிலிருந்து நீங்கள் வெளியேற முடியும். குரு உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 10வது வீட்டில் இருப்பதால் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் உங்கள் நிலைமை மேம்பட்ட பிறகு சரியான திசையில் முயற்சிகளை மேற்கொள்வதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் அதிகம் சுதந்திரம் கொடுப்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கும். எனவே ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் மீது அவர்களின் கூட்டாளிகள் மீதும் ஒரு கண் வைத்திருங்கள். மேலும் அவர்கள் யாருடன் பழகுகிறார்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள்.
இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்காக உங்கள் படைப்பு திறன்களை அதிகரிக்க வேண்டும். இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது எந்த பாடம் குறித்தும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவை முற்றிலுமாக நீங்கும். குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி செயலாளர், சட்டம், சமூக சேவைத்துறை ஆகியவற்றை படிப்பவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப மகத்தான வெற்றியை பெறலாம். எனவே சீரற்ற விஷயங்களை பற்றி பேசி அல்லது வீட்டு பிரச்சனைகளை பற்றி யோசித்து நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உங்கள் கவனத்தை உங்கள் படிப்பில் மட்டுமே செலுத்துங்கள். பரிகாரம்: ஓம் நமோ நாராயண் என்ற மந்திரத்தை 41 முறை தவறாமல் உச்சரிக்கவும். துலா 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. இந்த வாரம் முழுவதும் ஓட்டுநர்கள் கூடுதல் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏனெனில் உங்கள் சிறிதளவு கவனக்குறைவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். சனி உங்கள் சந்திர ராசியிலிருந்து 6வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை மக்கள் கவனிப்பார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு சில நிதி நன்மைகள் கிடைக்கும். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நிதி உதவி செய்வதன் மூலம் சில பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவுவதற்கான அதிக வாய்ப்புள்ளது. இந்த வாரம் வீட்டில் ஒரு சிறிய விருந்தினர் வருகை பற்றி நல்ல செய்தி குடும்பத்தில் அமைதியின் சூழ்நிலையை உறுதி செய்யும். இது குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவத்தையும் அதிகரிக்கும். எனவே இந்த மகிழ்ச்சியை கொண்டாட வார இறுதியில் ஒரு சுற்றுலா செல்ல திட்டமிடுங்கள். நாம் பெரும்பாலும் நமது கடின உழைப்பை விட அதிர்ஷ்டத்தையே அதிகம் சார்ந்திருக்கின்றோம். மேலும் விஷயங்கள் தாங்களாகவே நடக்கும் வரை காத்திருக்க தொடங்குகிறோம். இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் இது போன்று செய்வதையோ அல்லது சிந்திப்பதையோ தவிர்க்க வேண்டும். எனவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக வெளியே சென்று புதிய வாய்ப்புகளை தேடுங்கள். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படித்தால் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள். ஆனால் சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களின் நினைவுகள் சில தடைகளை உருவாக்கக்கூடும். எனவே உங்கள் அதிகபட்ச வரம்பிற்கு கடினமாக உழைக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தொலைபேசியில் பேசுவதன் மூலம் உங்கள் பதற்றத்தை தணிக்கலாம். பரிகாரம்: ஓம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை தவறாமல் 11 முறை உச்சரிக்கவும். விருச்சிகம் 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. இந்த வாரம் உங்கள் உடல் நலத்தையும் ஆளுமையையும் மேம்படுத்திக் கொண்டு சிறந்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலம் ராகு உங்கள் சந்திர ராசியிலிருந்து 4வது வீட்டில் இருக்கும்போது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். அதேபோல் அனைத்து வகையான மன அழுத்தங்களிலிருந்தும் விடுபட முடியும். இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர் ஒவ்வொருவர் அடியிலும் உங்களை ஆதரிப்பதன் மூலம் அனைத்து வகையான நிதி சிக்கல்களையும் சமாளிக்க உங்களுக்கு உதவுவார்கள். அவர்களின் ஆதரவுடன் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் கடன்களை அடைப்பதிலும் உதவி கிடைக்கும். இந்த வாரம் ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை தரலாம். அத்தகைய சூழ்நிலையில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதற்கு பதிலாக நிலைமையை கட்டுப்படுத்த வரம்புகளை நிர்ணயிப்பது உங்களுக்கு ஒரே மற்றும் சிறந்த வழி என்பதை நிரூபிக்கும். கூட்டாக வணிகம் செய்யும் வணிகர்கள் இந்த வாரம் மிகச்சிறந்த லாபத்தை பெறலாம். ஏனெனில் இந்த நேரத்தில் தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலைப்பின்னல் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் பரப்புவதற்கும் உங்களுக்கு நிறைய உதவும். கல்வித்துறையில் இந்த ஆண்டு மாணவர்கள் தங்கள் கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். மேலும் அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்த முடியும். நீங்கள் படிப்பில் சராசரி மாணவராக இருந்தால் வெற்றி பெற இந்த வாரம் உங்களுக்கு வழிகாட்டிகள் மற்றும் ஆசிரியர்கள் தேவைப்படலாம். பரிகாரம்: சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம், ஹவனம் செய்யுங்கள். தனுசு 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. இந்த வாரம் நீங்கள் யோகாவை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்து கொண்டால் உங்கள் பல உடல்நல பிரச்சனைகள் நீங்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனெனில் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி சுய பரிசோதனை செய்ய பல வாய்ப்புகளை தரும். நீங்கள் புத்திசாலித்தனமாக உழைத்தால் இந்த வாரம் கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம். இருப்பினும் இதற்காக நீங்கள் சரியான உத்தியை வகுத்து அதற்கேற்ப உழைக்க வேண்டும். இந்த வாரம் நீங்கள் வீட்டு ஷாப்பிங் செய்ய வெளியே செல்லலாம். ஆனால் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவிடுவதன் மூலம் உங்களுக்காக பல நிதி சிக்கல்களை உருவாக்கலாம். இது குடும்பத்தில் உங்கள் மரியாதை மற்றும் பிம்பத்தையும் பாதிக்கும்.
குரு உங்கள் சந்திர ராசியிலிருந்து 7வது வீட்டில் இருக்கும்போது ஏதேனும் முதலீடு செய்ய நினைத்தால் இந்த வாரம் நீங்கள் அப்படி எதையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த நேரம் பணியிடத்தில் கற்றுக்கொள்ள நல்லது. எனவே முதலீடு செய்ய இன்னும் சிறிது நேரம் காத்திருங்கள். இந்த வாரம் மாணவர்களின் நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இந்த ராசியின் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். இருப்பினும் அவர்கள் அத்தகைய மோதல்களை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் மற்ற ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் மற்ற வகுப்பு தோழர்களிடையே உங்கள் பிம்பம் சேதமடையக்கூடும். இதன் காரணமாக எதிர்காலத்தில் அவர்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் இழக்க நேரிடும். பரிகாரம்: ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 21 முறை தவறாமல் உச்சரிக்கவும். மகரம்: 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. இந்த வாரம் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பீர்கள். இதன் காரணமாக நீங்கள் முன்பை விட நன்றாக சாப்பிடுவீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கை முறையை சரியாக வைத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவியுங்கள். கேது உங்கள் சந்திர ராசியிலிருந்து 8வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் முதலீடுகள் மற்றும் அது தொடர்பான எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம். மற்றவர்களை நம்ப வைக்கும் உங்கள் திறன் இந்த வாரம் குடும்ப அமைதியை பேண உதவும். உங்கள் இந்த திறனை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை நம்ப வைத்த பின்னரே எந்த முடிவையும் எடுங்கள். இந்த வாரம் வேலை தொடர்பான உற்சாகமும் ஆற்றலும் இல்லாததை காண்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும். இது போன்ற சூழ்நிலையில் இழந்த ஆற்றலையும் உற்சாகத்தையும் மீண்டும் பெற நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த இசையை கேட்கலாம். இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு குழந்தையின் நல்ல மதிப்பெண்கள் உங்கள் மனதில் போட்டி உணர்வை உருவாக்கலாம். அதன் பிறகு நீங்கள் முன்பு டிவி பார்ப்பதன் மூலமோ அல்லது விளையாட்டுகளை விளையாடுவதன் மூலமோ வீணடித்த நேரத்தை படிப்பதன் மூலம் சரியான திசையில் முதலீடு செய்வதை காண்பீர்கள். இந்த திடீர் நேர்மறையான மாற்றத்தை உங்களிடம் காணும் போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக உணர்வார்கள். பரிகாரம்: சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு ஊட்டவும். கும்பம்: 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. இந்த வாரம் உங்கள் வழக்கத்தில் நீங்கள் சலிப்படையக்கூடும். இதன் காரணமாக அன்றாட பணிகளிலிருந்து வித்தியாசமாக ஏதாவது செய்ய விரும்பலாம். இது போன்ற சூழ்நிலையில் சில விளையாட்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புதுமையை கொண்டு வர அறிவுறுத்தப்படுகிறீர்கள். ஏனெனில் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உங்கள் படைப்பு திறனை மேம்படுத்தவும் உதவும். உங்கள் சந்திர ராசியிலிருந்து ராகு முதல் வீட்டில் இருப்பதால் இந்த ராசியின் நிதி பக்கம் பல ஏற்றத்தாழ்வுகளுக்கு பிறகு இறுதியாக சாதாரணமாக தோன்றும். ஏனெனில் வாரத்தின் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தராவிட்டாலும் படிப்படியாக நீங்கள் வெவ்வேறு தொடர்புகளிலிருந்து பணம் பெற தொடங்குவீர்கள். எனவே அதிர்ஷ்டத்தை முறையாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாரம் உங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த வாரம் உங்கள் பெற்றோர் அல்லது மூத்த சகோதரர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக தலையிடுவது உங்களுக்கு மன அழுத்தத்தை தரும். இந்த நேரத்தில் அவர்கள் மீதான உங்கள் அணுகுமுறை மிகவும் மோசமாக இருக்கும். இதன் காரணமாக வீட்டில் உங்கள் மரியாதையும் குறையும். கேது உங்கள் சந்திர ராசியிலிருந்து 8வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு பொறுமை இருக்காது. இதன் காரணமாக பணியிடத்தில் மற்றவர்களுக்கு இடையூறுகள் விளைவிக்கும் வகையில் உங்கள் கருத்துக்களை முன்வைப்பீர்கள். இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமலேயே பலரை உங்களுக்கு எதிராக திருப்பக்கூடும். மேலும் உங்கள் மூத்த அதிகாரிகளும் உங்கள் அணுகுமுறையால் அதிருப்தி அடைவார்கள். இந்த வாரம் உங்கள் ராசியின் மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். இது அவர்களுக்கு சாதகமான பலன்களை பெற உதவும். எனவே இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். பரிகாரம்: சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுங்கள். மீனம்: 28/7/2025 முதல் 3/8/2025 வரை. புத்துணர்ச்சி பெற நல்ல ஓய்வெடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்பதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நல்ல ஆரோக்கியத்திற்காக நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். முடிந்தால் வீட்டிலேயே இருக்கும்போது சில சிறிய பயிற்சிகளை செய்யலாம். எப்போதும் போல இந்த வாரமும் நீங்கள் நிறைய நேர்மறை எண்ணங்களுடன் வீட்டை விட்டு வெளியே செல்வீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் சில மதிப்புமிக்க பொருட்கள் திருடப்படுவதால் உங்கள் மனநிலை கெட்டு போகலாம். அதை விரும்பாவிட்டாலும் கூட இதன் காரணமாக உங்கள் இயல்பில் மாற்றம் ஏற்படும். மற்றவர்களுடன் தகராறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இந்த வாரம் குடும்பத்தின் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தங்களுக்காக உங்களிடம் அதிக நேரம் கோரலாம்.
ஆனால் நீங்கள் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் முற்றிலும் தோல்வியடைந்து அவர்களை வருத்தப்படுத்தலாம். கேது உங்கள் சந்திர ராசியிலிருந்து 6வது வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் தொழிலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்குட்பட்டவர்கள் இந்த வாரம் தங்கள் மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து ஏற்றத்தாழ்வுகளிலிருந்தும் விடுபட முடியும். ஏனெனில் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் கொண்டு வரப் போகிறது. நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசியின் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. ஏதாவது இந்த நேரத்தில் குறைவாக உழைத்தாலும் வழக்கத்தை விட சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும். பரிகாரம்: வியாழக்கிழமை ஏழை பிராமணர்களுக்கு உணவு ஊட்டவும்.